சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் திருமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஏற்கனவே இணையக்கூடாத கிரகங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ அதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. ஜோதிடத்தில் விதிவிலக்குகள் இருக்குங்க. ஒரே வார்த்தையில் அதை எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய முக்கியமான ஒரு சமாச்சாரம். இப்போ இணைந்தால் நன்மை தரக்கூடிய கிரக அமைப்புகளை விளக்குகிறேன். அதற்கு முன்னாடி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதோட மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய பொதுவான ஜோதிட சந்தேகங்களும் எனது வீடியோக்களில் இருக்கும். நான் ஜோதிடம் சொல்லும் பொழுது கிரக விளக்கத்தோடு தான் சொல்கிறேன். அப்போ ஜோதிடம் பார்க்க வர்றவங்க தேவையில்லாத விஷயங்களை சில ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது அது அப்படிலாம் இல்லைங்கிறதையும் அவங்ககிட்ட நான் நிரூபிப்பேன். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் சொல்கிறதுனால உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பொதுவான சந்தேகங்களுக்கு எனது வீடியோக்களில் பதில் கண்டிப்பாக இருக்கும். என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜோதிடத்தில் ஒரு எந்த விஷயமானா இருந்தாலும் கிரக வழக்கத்தோடு தெளிவாக கட்டண முறையில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்போ வீடியோக்களை போங்க. தலைப்பு இணைய வேண்டிய கிரகங்கள், அது சுபயோகம். இணைய வேண்டிய கிரகங்கள் சேர்ந்தால் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அது எந்தெந்த கிரகங்கள், அது என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறத விளக்குறேங்க. முதல்ல தலைமை கிரகம் சூரியன், பவர். அப்போ சூரியனும் குருவும் சேர்ந்தால் சிவராஜ யோகம். குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம். பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இன்னும் ஒரு மேம்பட்ட நிலையாக கண்டிப்பாக இருக்கும். சூரியங்கிறது அப்பா, சூரியங்கிறது நம்ம ஆன்மா. குரு சம்மந்தப்படும் பொழுது நம்ம ஆன்மா பிரகாசமாக இருக்கும். தந்தையார் குறைவில்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட முடியாது. மற்ற பாவங்கள் 9ஆம் அதிபதியெல்லாம் பார்க்கணும். சரியா? அதே போல் சூரியன் குருங்கிறது நமது குழந்தை, நமது வாரிசுகள் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். காசு போனால் நல்ல அமைப்பில் வரும். அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சிவராஜ யோகம். அதுக்கடுத்து சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் இந்த இருக்கு. சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற அமைப்பு, அதுவும் பௌர்ணமி கிட்ட போட்டிருக்கேன். சந்திரன் செவ்வாய் இப்படி இருந்தால் மருத்துவத்துக்கு வருவாங்க. அதுவும் இருக்குது. மற்ற அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி எல்லாத்துக்கும் முக்கியம். இப்போ செவ்வாய்ங்கிறது சகோதரன் நல்ல மேன்மையாக இருப்பார். சந்திரன் தாயார் நல்ல அமைப்பாக இருப்பார். 3ஆம் இடம் 11ஆம் இடம், தாயாருக்கு 4ஆம் இடம், இப்படிலாம் பார்த்து தான் சொல்ல முடியும். உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற அமைப்பு தான். ஆனாலும் சந்திரமங்கல யோகம் மிகப்பெரிய யோகம். அதுக்கடுத்து குருமங்கல யோகம் இந்த இருக்கு. குருமங்கல யோகம், குருவும் செவ்வாய் மங்கலம். குருமங்கல யோகம் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு அதிகாரமான அமைப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு நம்ம எடுத்துக்கணும். அப்போ சகோதரர் நல்ல அமைப்பாக இருப்பார். குரு பிள்ளை. அப்போ நம்ம லக்கணத்துக்கு அவங்க எத்தனை வீடுங்கிறத பார்த்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த யோகம் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத தனியாக போடுவோம். மங்கள யோகம் ஒரு சிறப்பான யோகம். அதுக்கடுத்து குருச்சந்திர யோகம். குருவும் சந்திரன் சேர்ந்தால் குருச்சந்திர யோகங்க இந்த இருக்குது. அதையும் பௌர்ணமியில் போட்டேன். அப்போ குருச்சந்திர யோகம் நட்பு கிரகங்கள் இவங்கெல்லாம் சந்திரன் தாயார் குரு சேரும் பொழுது ஒரு சிறப்பு. குரு பிள்ளைகள் நல்ல அமைப்பு தான். அரச கிரகங்கள் சூரியன், குரு, சந்திரன், செவ்வாய். இந்த மாதிரி சில நிலைகளில் சுக்கிரன் அரச கிரகங்களுடைய அந்த அமைப்பை ஒளியை கூட்டுவார். அப்படி தான் எடுத்துக்கிறானுங்க. அப்போ குருச்சந்திர யோகம் ஒரு சிறப்பான யோகம். அடுத்து பௌர்ணமி யோகம் சொல்லவே வேணாம். பௌர்ணமி யோகம் மிகச்சிறப்பான யோகம். அது நல்ல ஒரு வாழைப்பழத்தோட அமைப்பு அப்படியும் சொல்லிட முடியாது. பௌர்ணமி யோகத்திலையும் தீய பாவங்கள் தொடர்பு கொண்டு தசாபத்தி வந்துச்சுன்னா லக்கண வலிமையில் இருந்தால் யோகத்தை இவர் கிரகிக்க முடியாது. அப்படி போயிடும். பௌர்ணமி யோகம் ஒரு சிறப்பான யோகங்க. அதுக்கடுத்து புத ஆதித்ய யோகம். இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். புதன் சுக்கிரனியை சேர்ந்தவர், சூரியன் குருவனியை சேர்ந்தவர். அப்போ எப்படி வரும் அப்படின்னா சூரியனும் புதனும் ஒரு நட்பு நிலையாக இருக்கக்கூடிய அதிநட்பு. ஏன்னா வானமண்டலத்தில் சூரியனும் புதனும் பக்கத்திலே இருப்பாங்க, விலக மாட்டார். அப்போ நண்பர்கள் விலக மாட்டோம்ல, அந்த மாதிரி தான். அதாவது வெளியூர் போயிட்டால் நண்பர்கள் மனதால் விலக மாட்டோம்ல அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. புத ஆதித்ய யோகம். அப்போ தாய்மாமன் அது பௌர்ணமியாக இருந்துச்சுன்னா தாய்மாமன் ஒரு நல்ல அரசு அமைப்பில் இருப்பார்.
இந்த இருக்குது. சூரியன் புதன் புதன் பௌர்ணமி தான் போட்டிருக்கேன். பௌர்ணமியிலாம் கொஞ்சம் ஒளியை குறைச்சிக்கிட்டு அவங்களோட பிராப்தத்தை குறைக்கணும். அப்போ சந்திரனும் நல்ல தாயார் வந்து நல்ல யூகமானவங்க இருப்பாங்க. அவங்க அரசமைப்பில் இருக்கலாம். மற்ற பாவங்களை பார்க்கணும் உறுதியாக சொல்லலாம். அதுக்கடுத்து அமாவாசை யோகம். அமாவாசை யோகம் சூரியனும் சந்திரன் தான் அரசன் அரசி சேர்ந்துருக்காங்க, இருட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அமாவாசையில் பிறந்தவங்களுக்குலாம் யோகம் இல்லையா? அப்படி கிடையாது. எத்தனையோ ஜாதகங்கள்கிட்ட வருது. அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு நல்ல நிலைமை இருக்காங்க. தாய் தந்தை 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று சிறப்பாக இருப்பாங்க. அது நம்ம கணிக்கிறது. அதாவது அப்போ என்ன சுபத்துவம் பாபத்துவம் தாங்க. அந்த சூரிய சந்திரோட சுக்கிரன் புதன் இப்படிலாம் நல்ல அமைப்பு இருந்து குரு பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மிக மேன்மையான அமைப்பாக இருப்பாங்க. அப்போ அமாவாசை இருந்துட்டால் சுபக்கிரகங்கள் அந்த வெளிச்ச தகவலுக்கு கொடுக்கணும். அப்போ அது சிறப்பாக இருக்கும். இதுதாங்க இணைந்த கிரகங்களோட பலன்கள். எப்போவுமே நட்பு கிரகங்கள் இணைந்தால் கூடுதலாக பலன் வரும், நல்ல பலனாகவும் இருக்கும். பிடிக்காத கிரகங்கள் சேரும் பொழுது நல்ல பலன் வரும், ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்படிங்கிறத உறுதியாக நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க.